திருவாரூர் சிவாலயத்தை அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது உள்ளது. அது ஏற்புடையதல்ல. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே புற்று வடிவிலே பெருமான் இருக்கிறார். அதுதான் முன்னதாக அங்கே பெருமான் எழுந்தருளிய இது புற்று வடிவிலே தான் எழுந்து அருளியிருக்கிறார். அதுக்கு வன்மீகநாதர் என்று சொல்லி, வன்மீகம்னா புற்று, அதனால் வன்மீகநாதர் என்று சொல்வார்கள். புற்றிடம் கொண்டார் என்று போற்றி பரவி இருக்கிறார்கள். அதுதான் மூலஸ்தானம், மூல இருப்பிடம். எப்படி தில்லையிலே மூலஸ்தானம் இருக்கிறதோ, பின்னால் நடராஜர் வந்திருக்கிறாரோ, அதேபோல் இதுதான் மூலஸ்தானம். இதை பூங்கோயில் என்றும் அழைப்பார்கள். நமது திருநாவுக்கரசு பெருமான் புற்றிடங்கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியனே, போதியலும் பொழிலாரூர் மூலட்டானும் புற்றிடம் கொண்டிருந்தானே, இதெல்லாம் அப்பர் பெருமான் வாக்கு. அதேபோல் திருஆரூர் தொல்நகரில் பூங்கோயிலில் மகிழ்ந்து போகாது இருந்தாரே, இதே அப்பர் பெருமான் வாக்கு. பொருந்தி ஆரூர் திரு மூலட்டானுமே இடமா கொண்டீரே, சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாக்கு. இதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தியாகராஜ சுவாமி என்று சொன்னால் அது பின்னால் முசுகுந்த சக்கரவர்த்தியால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். திருமாலால் வழிபடப்பட்டு, இந்திரனால் வழிபடப்பட்டு, முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே நிலைநிறுத்தியிருக்கிறார். நீங்கள் இதை தியாகராஜ சுவாமி கோயில் குறித்தீர்கள் என்றால், திருநள்ளாறு, நாகை, கோளிலி, திருவாய்மூர், திருக்காராயில், திருமுறைக்காடு அங்கே இருக்கிற தியாகராஜர்கள்லாம் எப்படி அழைப்பது? ஆகவே புற்றிடம் கொண்டார் ஆலயம் என்று தான் அழைக்க வேண்டும்.